திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இன்று மாலை சூரசம்ஹார விழா நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் சூரசம்ஹார விழா நடைபெறும் இடத்தில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதி வருகிறது. நேரம் செல்ல செல்ல சூரசம்ஹாரம் நடைபெற இருக்கக்கூடிய கடற்கரையில் பக்தர்கள் வருகையானது தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. அதே நேரத்தில் சைபர் கிரைம் ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில் பாதுகாப்பு போலீசார் 4000 பேர் இந்த பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருள்குமார் வழங்க கேட்கலாம். அருள்குமார், மேல் விவரங்கள் என்ன சொல்லலாம்? நிச்சயமாக. அதாவது அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் நடைபெறக்கூடிய கந்தசஷ்டி திருவிழா உலக புகழ் பெற்றதாக விளங்கி வருகிறது. இந்த ஆண்டு கந்தசஷ்டி திருவிழா கடந்த 22ஆம் தேதி யாகசாலை பூஜையுடன் தொடங்கி தொடர்ந்து கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. இந்த திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியாக கருதப்படும் சூரசம்ஹாரம் இன்று மாலை கோவில் கடற்கரையில் சுமார் 4:30 மணிக்கு மேல் நடைபெறுகிறது. இதற்காக பல லட்சக்கணக்கான இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலம் வெளி நாடுகளிலிருந்தும் பக்தர்கள் இந்த சூரசம்ஹார நிகழ்ச்சியில் கலந்து கொள்வார்கள். பல லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்வதால் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது பாதுகாப்பு ஏற்பாடுகளை பொறுத்தமட்டில் சைபர் கிரைம் கூடுதல் ஏடிஜிபி சந்தீப் மிட்டல் தலைமையில் சுமார் 4000 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய கடற்கரையில் கண்காணிப்பு கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. கோவில் வளாகத்தில் பக்தர்கள் தங்கி விரதம் இருக்கக்கூடிய பகுதிகள் மற்றும் பக்தர்கள் அதிகமாக தங்கி இருக்கக்கூடிய பகுதிகள், நகரின் முக்கிய பகுதிகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் 250 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளது. மேலும் சூரசம்ஹாரம் நடைபெறக்கூடிய கடற்கரை பகுதியில் 2 ட்ரோன் கேமரா மூலமும் கண்காணிக்கப்படுகிறது. இவை அனைத்தும் தனியாக ஒரு கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டு அதில் பாதுகாப்பு பணியில் இருந்து கண்காணித்துட்டு வராங்க. மேலும் கடற்கரையில் பக்தர்கள் கடலில் சூரசம்ஹாரம் முடிந்தோடனே புனித நீராடுவாங்க. பக்தர்கள் புனித நீராடுவது வழக்கம். இதற்காக சுமார் 80, அதாவது கடலோர பாதுகாப்பு குழும போலீசார், கோவில் கடல் பக்தர் பாதுகாப்பு குழுவினர் உட்பட ஒரு 80 நீச்சல் தெரிந்த வீரர்களும் 8 படகுகள் மூலமும் அவங்க ரோந்து பணியில் கடலில் தடுப்பு வழி அமைத்து ஈடுபட்டு வராங்க. மேலும் பல லட்சக்கணக்கான பக்தர்கள் தற்போது வருகை தந்து வந்துட்டு இருக்காங்க. இதற்காக பேருந்து வசதிகளை நம்ம பார்த்தோமானால் திருநெல்வேலி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி மார்க்கமாக வரக்கூடிய 3 பேருந்துகள் வரக்கூடிய இடங்களில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைக்கப்பட்டுள்ளது. தற்காலிக பேருந்து நிறுத்தத்திலிருந்து கோவிலுக்கு செல்றதுக்கு பக்தர்களுக்காக சுமார் 45 இலவச பேருந்துகளும் இயக்கப்பட்டுள்ளது. தற்காலிக பேருந்து நிறுத்தத்திலிருந்து பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிட வசதியும் அமைத்து கொடுக்கப்பட்டுள்ளது. நகர்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க போலீசார் ஆங்காங்கே தடுப்புகள் அமைத்து சோதனையில் ஈடுபட்டு வராங்க. இந்த ஆண்டு அதாவது சிறப்பு வாகன அனுமதி அட்டை, அதாவது கார் பாஸ் என்று சொல்லக்கூடியது இந்த ஆண்டு ரத்து செய்யப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளது. தற்போது பக்தர்கள் அலைகடலென திரண்டு வந்துட்டு இருக்காங்க. இதற்காக கோவில் நிர்வாகம், மாவட்ட நிர்வாகம், நகராட்சி நிர்வாகம் சார்பில் பல்வேறு அடிப்படை வசதிகள் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. தாங்கள் வழங்கிய விரிவான தகவல்களுக்கு நன்றி அருள்குமார்.